லதா லதா. சதா சதா லதா லதான்னு கூப்பிடுறதுல ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. உங்களுக்கு ஃபோன் பண்ணனே, ஏன் ஃபோன் எடுக்கல? கால் பண்ணியா? கால் வரவே இல்லையே. ஃபோன் வரலையா? ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போணும், சீக்கிரம் வாங்கன்னு சொன்னேன். கரெக்டா வரணும்னு தெரியாது? ஆபீஸ் முடிஞ்சோட தான் வர முடியும். ஆமா, கால் லிஸ்ட் செக் பண்றேன்னா நானே போன கொடுத்துட்டு போறேன். அதுக்கு எதுக்கு போய் சொல்றேன்? என்னது, நான் போய் சொல்றேனா? ஆமா, நீங்க பெரிய ஹரிச்சந்திரன், உங்ககிட்ட போய் வேற சொல்லிக்கிட்டு போய் சொல்றாங்களா? ஆமா, கணேஷ் எதுக்கு ஃபோன் பண்ணா? ஏன் கணேஷ் ஃபோன் பண்ண கூடாதா? நல்லா இருக்கியான்னு கேட்டான். ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஃபோன் பண்ணா. நல்லா இருக்கியான்னு மட்டும் கேட்க தான் ஃபோன் பண்ணான்ல. இது ஒரு உருப்படாதது, அது ஒரு உருப்படாதது. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றீங்கன்னு யாருக்கு தெரியும்? சரி, காப்பி கொண்டா. அதுக்கு தானே இருக்கேன், கொண்டு வந்து உங்க வாயிலேயே ஊத்துறேன். வாஷிங் மிஷின் ஆஃப் பண்ணியாச்சு, அயன் பாக்ஸ் எடுத்து வச்சாச்சு. வேற என்ன? என்னங்க, காலையிலேயே முகூர்த்தம் முடிஞ்சிரும். நான் 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவேன், சரியா? சரி. அப்புறம் டிஃபன் செஞ்சு வச்சுட்டேன். நைட்டுக்கு டிஃபனை வீட்லயே சாப்பிடுங்க. காலையில மட்டும் வெளியே சாப்பிட்டீங்கன்னா போதும். சரி. அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல பால் வாங்கி வச்சுட்டேன். பால்காரி வருவாளோன்னு நாக்க தொங்க போட்டு வாசல்லே காத்துக்கிட்டு இருக்காதீங்க. காஃபி போட்டு குடிங்க. சரி. அப்புறம் முக்கியமான விஷயம், நான் ஊருக்கு போயிட்டேன்னு போன தடவை மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள தண்ணி அடிச்சு கும்மாளம் போட்டீங்க, அப்புறம் நான் உங்க கூட குடும்பம் நடத்தவே மாட்டேன். வீட்டை விட்டு வெளியே போயிடுவியா? நான் என் வீட்டை விட்டு வெளியே போறேன். இந்த வீட்டோட பத்திரமே என் பேர்ல இருக்கு. ஏங்க, இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு எங்க அப்பாவோட நினைவு நாள். டேபிள்ல அவருக்காக மாலை வாங்கி வச்சிருக்கேன். காலையில குளிச்சுட்டு சுத்த பத்தமா அவரு போட்டோவுக்கு மாலை போட்டு அவர் முன்னால விழுந்து கும்பிடுங்க. அப்பவாவது எங்க குடும்ப புத்தி கொஞ்சமாவது உங்களுக்கு வரட்டும். டேய் மாப்ள, பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. சரிடா. Cheers! பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாலே ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தண்ணி அடிக்கிறது எவ்வளவு சந்தோஷம். சரியா சொன்னேன். அப்புறம் சாரிடா, வர வழியில இது ஆம்லெட் கிடைக்கலடா. எதுக்குடா சாரி? முட்டை இருக்குடா வீட்ல, நான் போட்டு தரேன் ஆம்லெட். சூப்பர்ரா. மாப்பிள, ஊருக்கு வந்தா கொண்டு வாப்பா. வேற எதுனா வாங்க தெரியாதா? ஏய் ஆமாடா, ஊருக்கு வந்து எடுத்துட்டு வாடா. ஆம்லெட்லன்னா இந்த கிரில்லு தந்தூரி அந்த மாதிரி எதுவும் வாங்கிட்டு வர மாட்டியா? டேய், அதை விட சூப்பரா இருக்கும் ஊருகா. உனக்கு என்ன தெரியும்? மீன் ட்ரை பண்ணடா, கிடைக்கலடா. கடல்லே இல்லையா? டேய் வந்துச்சுடா. வா. இந்த மாப்ள. சாப்பிடுறா. டேய் எடுத்துக்கங்கடா. ஊறுகாயோ டேஸ்ட் பண்ணி பாரு, அப்ப தெரியும் உனக்கு. டேய், உலகத்திலேயே சரக்குக்கு கண்டுபிடிச்ச முதல் சைட் டிஷ் ஊறுகாதான்டா. நீ கரெக்டா சொன்ன. நீயும் இருக்கிய. என்ன இந்த மனுஷனுக்கு ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறாரே. டேய் பேசிடாதீங்கடா. என் பொண்டாட்டி பேசுறா, ஸ்பீக்கர் போன்ல போடுறேன், கேட்டு. என்னம்மா, ஊருக்கு போய் சேர்ந்துட்டியா? 10 மணிக்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இப்பவும் நான் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறமா போய் சேர்ந்துட்டியான்னு கேக்குறீங்க. நீ போனவனே படுத்து தூங்கிட்டேன்டா. போனவனே படுத்துட்டீங்களா? ஹால்ல லைட் எரியுதாமா? யாரு சொன்னா? பக்கத்து வீட்டு விஜயம்மா. நான் 8 மணிக்கே படுத்துட்டேன், கரண்ட் இல்ல. அப்ப சுவிட்ச் ஆஃப் பண்ண மறந்துருப்பேன். நல்ல வேளை நீ சொன்ன, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். என்னது, நீங்க படுத்து தூங்கிட்டீங்களா இல்ல இந்த 3 தடிமாடுகளையும் அந்த ஐயோக்கிய பசங்களையும் வீட்ல சேர்த்து வச்சு தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்களா? சத்தியமா தூங்கிட்டேன்டா. நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேனா? அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்கடா. ஆமா ஆமா, ரொம்ப நல்லவனுங்க. உங்க ஃப்ரெண்ட் இருக்கானே சிவஞானம், போன மாசம் ஆபீஸ் ஸ்டாஃப் சினிமாக்கு கூட்டிட்டு போய் அவன் பொண்டாட்டிக்கிட்டே மாட்டிக்கிட்டு செருப்பால அடி வாங்கினானே, அவன் ரொம்ப நல்லவன் தான். அதெல்லாம் எதுக்குமா, விடுமா. அப்புறம் இன்னொருத்தர் இருக்கானே கணேசன், குடிச்சது பத்தலன்னு குடிச்சிட்டு அதுக்கு மேல கஞ்சாவையும் அடிச்சு கொழுந்தியாலேயே கைய புடிச்சு இழுத்து ஊர்லயே தர்மடி வாங்கினானே, கேவலமானவன். அவன் நல்லவனா? நீ போன வெய்மா.
இதோ பாருங்க, இன்னொரு முறை அவனுங்களை உங்க கூட பார்த்தாலோ இல்ல அவனுங்களை நீங்க நல்லவன்னு சொன்னாலோ உங்க கதையும் அவனுங்க கதை மாதிரியா ஆகிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்யாணம் விடுங்கிறதால கொஞ்சம் நான் வடக்கத்தோட பேசுறேன். என்ன நிறைய பேச வைக்க. சரி சரி, நீ போன வெய்ய. எனக்கு வைக்க தெரியும், நீங்க போன வைங்க. ஒண்ணும் இல்ல, அவர்கிட்ட சும்மா அப்படிதான் விளையாடுவேன். டோட்டலா டேமேஜ் பண்ணிட்டா பொண்டாடி நம்மள. ஏண்டா உன்னை மட்டுமாடா டேமேஜ் பண்ணியிருக்கான், என்னையும் சேர்த்துலடா டேமேஜ் பண்ணியிருக்கான். இப்படி எல்லாம் இருந்தா சிஸ்டர் கிட்ட எப்படா நமக்கு நல்ல பேர் கிடைக்கும்? சொல்றா. ஏண்டா இவன் பொண்டாட்டிகிட்ட யோக்கியன்னு காமிக்கிறதுக்கு நம்மளை டேமேஜ் பண்ணியிருக்கான் பாத்தியா? அவங்களா பொண்டாட்டி பயந்த பசங்க. என் பொண்டாட்டியா தான்டா. ஹலோ சொல்லுமா. எங்க இருக்கீங்க? நான் தான் வரும்போது சொல்லிட்டு வந்தேன்ல, சரவணா வீட்டில் தான் தண்ணி அடிக்க போகிறேன்னு. சரவணா வீட்டில் தான் இருக்கேன். மாமா, தண்ணி அடிச்சு முடிச்சிட்டு எப்ப வீட்டுக்கு வருவீங்க? முடிஞ்சிட்டுமா, இன்னும் ஒரு 1 ஹவரில் வந்துடுவேன். வந்து அப்படியே ரோட்ல படுத்துக்கோ. காலைக்கு மேல அடிச்சிடாத. காலையில கார்பரேஷன் லாரி எடுத்துட்டு போனா வந்து சேரு. பொண்டாட்டிக்கு பயந்த பசங்க நாங்க. டேய் எனக்கு வேலை இல்லை, அவள் வேலைக்கு போகிறா, அதனால தான் அதெல்லாம். எனக்கு ஒரு வேலை இருந்தால் சொல்லுங்கடா பார்ப்போம். ஏய் நம்ம போயடா, உன் ஆபீஸ்ல பார்த்து ஏதாவது வேலை போட்டு கொடுறா. சரி, திங்கக்கிழமை ஆபீஸ்க்கு வாடா, நம்ம ஆபீஸ்லயே சேர்த்து விடுறேன். ஆஃபீஸ்லாம் வேணாம், ஏதாவது கவர்மெண்ட் ஜாபாக இருந்தால் சொல்லு. ஓ, கவர்மெண்ட் வேலை என்னதான் போவியா? ரயில்வே வேலைக்கு போறியா? சென்ட்ரல் கவர்மெண்ட். நான் சொல்கிறேன், என்னடா? அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம். அப்போ திடீர்னு அதோட ஹெட்லைட் பீஸ் போயிடும். நீ என்ன பண்ணணும், உடனே டார்ச்சை தூக்கிட்டு அந்த ட்ரெயின் முன்னாடி ஓடி போகணும். போறியா? உன்னால முடியுமாப்ல? டேய் பாவண்டா அவன். மாப்பிளைக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்றா. அவனுக்கு கவர்மெண்ட் வேலை தானே வேணும், போஸ்ட் ஆபீஸ்ல வேலை இருக்கு, போறானான்னு கேளு. அது என்னால இந்த போஸ்ட் ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கிற வேலை தான், பரவாயில்லையா? பரவாயில்ல சொல்கிறேன். இந்த போஸ்ட் ஆபீஸ்ல ஸ்டாம்பு கவர் ஒட்டுறக்கு கம் வச்சிருப்பாங்க. திடீர்னு கம் தீந்து போகும். அப்ப நீ என்ன பண்ணணும்னா, போய் நாக்க இப்படி நீட்டி உட்காந்துட்டீங்கன்னா வரவனெல்லாம் தொட்டு தொட்டு ஸ்டாம்பு கவரை ஒட்டிட்டு போயிடுவாங்க. டேய் டேய் நில்றா. டேய் மாப்பிள டேய். அப்புறம் ஏண்டா கிடைக்கிற வேலைக்கு கோபப்படாதடா. போறான் விடுறா. கிடைக்கிற வேலைக்கு போறதை விட்டு போட்டு கவர்மெண்ட் வேலை தான் வேணும்னு கேக்குறேன். நம்மள நம்பி வந்துட்டான், நாம தான்டா பாத்து பண்ணணும். சரி சரி சரி, முடிஞ்சதல்ல, எல்லாம் கிளீன் பண்ணு. கொண்டாட்டி வந்தா தண்ணி அடிச்சதை கண்டுபிடிச்சிடுவா. நீட்டா கிளீன் பண்ணணும் ரூம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? காலைல விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது. காலைல எழுந்து குளிச்சுட்டு எங்க அப்பா படத்துக்கு மாலை போட சொன்னனே, செஞ்சீங்களா இல்லையா? உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். காலையில நேரத்துல எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு உங்க அப்பா படத்துக்கு மாலை போட்டு அப்புறம் தான் படுத்து தூங்குனேன். என்னவோ சொல்றீங்க, ஒரே தண்ணி தாகம். 2 3 4 5. பத்திப்பட்டி இங்க எப்படி? ஒரு பாட்டில் ஊறுகாய் வாங்கி வச்சுட்டு போயிருந்தேன். இப்போ 1 ஸ்பூன் ஊறுகாய் தான் இருக்கு. ஃபுல் வத்திப்பட்டியில ஒரே ஒரு குச்சி மட்டும் தான் எடுத்து பத்த வச்சுட்டு போனேன். ஆனா இப்போ ஒரே குச்சி தான் இருக்கு. நேத்து ஃபுல்லா 8 முட்டைய ஆம்லெட் போட்டு தின்னுட்டு ஊர்காவை வழிச்சு வழிச்சு நக்கிட்டு புகை வண்டி மாதிரி சிகரெட்டை நைட்டு ஃபுல்லா ஊதி ஊதி தள்ளினது யாரு? எனக்கு தெரியல. தெரியலையா? நம்ம வீட்டுக்கு நைட்டு வந்தது யாரு? சாரிடா தங்கம், என் ஃப்ரெண்டுங்க வந்தாங்க. நான் வேண்டாம் வேண்டான்னு தான் சொன்னேன். உன் சம்சாரம் ஊர்ல இல்லையில, தண்ணி அடிச்சுட்டு வெளியே வண்டி ஓட்டிட்டு போனா போலீஸ் புடிச்சுக்குவாங்கன்னு கேட்டாங்க. நமக்கு கல்யாணம் அவங்க தான் பண்ணி வச்சாங்க. சரி குடிச்சிட்டு போட்டுமுன்னு நான் தான். அப்போ
நீயும் அவனுங்க கூட சேர்ந்து குடிச்சிருக்க. இல்ல, நான் குடிப்பனா தங்கம். ஆ? சத்தியமா உன் மேல சத்தியமா நான் குடிக்கல. எங்க அப்பா அம்மா வேணா, யாரும் வேணா, நீங்களே கதின்னு நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக இருக்கேன். ஆனா நீங்க ஒவ்வொரு முறையும் பொய் சொல்லி ஏதாவது ஒண்ணு என்னை ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்கல்ல. உன்னை போய் நான் ஏமாத்துவேனா? போய் குடிக்கலடா. இந்த மாதிரிதான் எல்லா தப்பையும் பண்ண வேண்டியது. அப்புறம் அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு ஏதாவது நான் சொல்லி தப்பு சொல்லி சமாளிக்க பண்ணலடா. வேண்டியது. உண்மையாவே நீங்க குடிக்கல. சத்தியமா உன் மேல சத்தியமா நான் குடிக்கவே இல்ல. அப்படின்னா தோப்புக்காரனை போடுங்க. எத்தனை தோப்பு காரணம்? முதல்ல நீங்க போடுங்க, நான் சொல்றேன். 1 2 3 சரி சரி 4. ஐயோ. இன்னைக்கு நம்ம சினிமாக்கு போயிட்டு ஹோட்டலுக்கு அப்புறம் போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் நைட்டு அல்வாவும் பூ வாங்கிட்டு வருமா? என் பொண்டாட்டி சமாதானம் ஆயிட்டா. நைட்டு நீ குடிக்கலையா? அவனை இன்னையோட உன் கதை ஐயோ 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 வலிக்குது 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 வலிக்குது. அடிக்காத 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 அடிக்காத. இனிமே குடிக்க மாட்டேன். எவனுமே இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாது. எல்லாரும் திருந்தி பொண்டாட்டி பேச்சு கேட்டு ஒழுங்கா வாழல. அவ்வளவுதாயா? இன்னையோட உன் கதை முடிச்சுட்டேன்.